Dear plus one commerce students, good morning. Today in this session, we are going to discuss the 6.05 prospectus தகவல் அறிக்கை. According to section 2 subsection 36 of the Companies Act, any document inviting the public to buy its shares or debentures comes under the definition of prospectus. It also applies to advertisements inviting the deposits from the public. என்ன சொல்கிறாங்க, நிறுவன சட்டத்தில் 2ல் உட்பிரிவு 36ல் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பொது வரையறை நிறுவனம் அது வெளியிடக்கூடிய பங்குகளை கடனீட்டு பத்திரங்களை விற்கிறதுக்காக கடனீட்டு பத்திரங்களை விற்கிறதுக்காக பொதுமக்களை வாங்க தூண்டக்கூடிய வகையில் பொதுமக்களை வாங்க வைக்கிறதுக்காக பங்குகளையும் கடனீட்டு பத்திரங்களையும் வாங்குவதற்காக அழைப்பு விடுக்கும் அந்த ஆவணம் தான் தகவல் அறிக்கை ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்கிறோம். பொதுமக்கள்கிட்டருந்து வைப்புகளை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை வாங்கிறதுக்காக கம்பெனி பொதுமக்கள்கிட்டருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நிலை வைப்புகளை பெறும். அதுக்காக கம்பெனி வெளியிடக்கூடிய விளம்பரமும் தகவல் அறிக்கையாக கருதப்படும். அக்கார்டிங் டு செக்ஷன் 2 subsection 36 of the Companies Act, any document inviting the public to buy its shares or debentures comes under the definition of prospectus. It also applies to advertisements inviting the deposits from the public. Now let us discuss the contents of prospectus. A prospectus is the only window through which a prospective investor can look into the soundness of a company's venture. Hence, it must specify at least the following matters as per Schedule 2. அதாவது தகவல் அறிக்கைங்கிறத ஒரு கண்ணாடி சாளரம். இதில் படித்து பார்த்துட்டு தான் பொதுமக்கள் இந்த கம்பெனியினுடைய பங்குகளை வாங்குவதா வேண்டாமாங்கிறத முடிவெடுப்பாங்க. அப்போ தகவல் அறிக்கையில் என்னென்ன முக்கியமான செய்திகள்லாம் இடம்பெறும்னா, இந்த கம்பெனியினுடைய பெயர், தொழில், இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட நாள், வருஷம், இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள், கம்பெனியினுடைய செக்ரட்டரி பெயர், முகவரி, இந்த கம்பெனியினுடைய ஆடிட்டர் பெயர், முகவரி, இந்த கம்பெனி கடந்த ஆண்டுகளில் ஈட்டிய லாபம், பங்காதாயம், இந்த மாதிரி பல தகவல்கள் பொதுமக்களை கவர்வதற்காக, நிறுவனம் தன்னோட பங்குகளை விற்பதற்காக, கடன் பத்திரங்களை விற்கிறதுக்காக அந்த ப்ராஸ்பெக்டஸில் அச்சடிச்சிருவாங்க. A prospectus is the only window through which a prospective investor can look into the soundness of the company's venture. Hence, it must specify at least the following matters as per Schedule 2. நிறுவன தொழில் ஆதாயமிக்கதாக இருக்குமா அப்படிங்கிறத முதலீட்டாளர் பார்க்கக்கூடிய சாளரமா, கண்ணாடி சாளரமா, விண்டோ டிஸ்பிளே, இந்த தகவல் அறிக்கை இருக்குது. அட்டவணை 2 படி ஒரு தகவல் அறிக்கைங்கிறது அட்டவணை 2 செகண்ட் 2 அதன்படி ஒரு தகவல் அறிக்கை இந்த தகவல்களை எல்லாம் கட்டாயம் உள்ளடக்கி இருக்கணும். அது என்னென்ன தகவல்கள் அப்படிங்கிறது வரிசையாக கொடுத்துருக்காங்க. த ப்ராஸ்பெக்டஸ் கண்டைன்ஸ் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி, த நேம் அண்ட் addresses of the signatories of memorandum of association and the number of shares held by them. தெளிவாக சொல்கிறாங்க. தகவல் அறிக்கைங்கிறது நிறுவனத்தின் நோக்கங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். கம்பெனியோட நோக்கங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கும், அச்சடிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் அந்த அமைப்பு முறையீட்டுக்கு யார் கையொப்பம் விட்டாங்களோ அவங்களோட பேர், முகவரி, அவங்க எத்தனை பங்குகள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் இந்த தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும். த நேம் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், இயக்குநர்கள், மேலாண்மை இயக்குனர், இவங்களோட பேர், முகவரி, தொழில்,
அந்த விவரங்கள் இருக்கணும். ஏன்னா பங்கு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாங்க போகிற பங்குகளை வாங்க போகிற அந்த கம்பெனியினுடைய இயக்குனர்கள் யார், அவங்களோட பேர் என்ன, மேலாண்மை இயக்குனர் யார், அவங்கெல்லாம் எந்த ஊரை சார்ந்தவர்கள், அவங்களோட முகவரி, தொலைபேசி எண், இதெல்லாம் இந்த தகவல் அறிக்கையில் ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். த நம்பர் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ், த நம்பர் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூடு, வெளியிடப்படும் பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரங்களினுடைய வகைகள், அதோட எண்ணிக்கை இடம்பெறும். த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ், qualification share of directors and the interest of directors for the promotion of company. இயக்குனர்களோட தகுதி பங்குகள் எவ்வளவு, ஒருத்தர் இயக்குனர் ஆகணும்னா குறைந்தபட்சம் எவ்வளோ ரூபாய்க்கு பங்கு வைத்திருக்க வேண்டும், வாங்கி வைத்திருக்க வேண்டும், அதான் தகுதி பங்கு. The qualification share of the directors and the interest of directors for the promotion of company. இயக்குனர்களினுடைய தகுதி பங்குகள் குறித்த விவரங்கள் இதில் இடம்பெறணும். அடுத்து the number, description and the document of shares or debentures which within the 2 preceding years have been agreed to be issued other than cash. கடந்த 2 வருஷத்தில் ரொக்கத்திற்கன்றே வேறு மறுபயனுக்காக வெளியிடப்பட்ட பங்குகள் அல்லது கடனீட்டு பத்திரங்கள், இது குறித்த விவரங்கள் இடம்பெற வேண்டும். The name and addresses of the vendors, the name and addresses of the vendors of any property acquired by the company and the amount paid or to be paid. நிறுவனத்திற்கு சொத்துக்களை விற்பனை செய்தவர்களோட பெயர் மற்றும் முகவரி, அதற்காக வழங்கப்பட்ட தொகை விவரம். Then the 7th one is particulars about the directors, secretaries and the treasurers and their remuneration. இயக்குனர், செயலர், இயக்குனர்கள், செயலர் மற்றும் மேலாண்மை இயக்குனர், இவங்க பற்றிய விவரங்கள், அவங்களோட ஊதியம். Then the 8th one is the amount for the minimum subscription, குரும பங்கொப்ப தொகை, இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். If the company carrying on business, the length of the time of such business, கம்பெனி தொடங்கிய ஆண்டு, தொடங்கிய நாள் குறிப்பிடப்படும். Then the next one is the estimated amount of preliminary expenses. கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப என்ன செலவு செய்திருக்கிறோம், தொடக்க செலவுகளுக்காக எதிர்பார்க்கப்படும் தொகை. Then the 11th one is name and addresses of auditors, bankers and solicitors of the company. நிறும தணிக்கையாளர், வங்கியர், வழக்குரைஞர்கள், இவங்களோட பேர், முகவரி. Then the next one is time and place where the copies of balance sheet, profit and loss account and the auditor's reports may be inspected. தணிக்கை செய்யப்பட்ட லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, தணிக்கையர் அறிக்கை, இதையெல்லாம் பார்வையிடுவதற்கு பொதுமக்கள், பங்குதாரர் பார்வையிடுவதற்கு அனுமதிக்கக்கூடிய இடம், நேரம், அதனுடைய நகல்கள், இந்த தகவல்கள் கிடைக்கும். The auditor's report so submitted must deal with the profit and loss account of the company for each year, for each of 5 financial years immediately preceding the issue of prospectus. கடந்த 5 வருஷத்தில் நிறுவனத்தோட லாப நட்டம் குறித்த தணிக்கையர் அறிக்கை. Then the last one is if the profit or reserves has been capitalized. If the profits or reserves has been capitalized, the particulars of such capitalization will be stated in the prospectus. நிறுவனத்தினுடைய முந்தைய லாபம் அல்லது காப்பு நிதியை மூலதனமாக்கி இருந்தாங்கன்னா அந்த விவரங்கள் தணிக்கை அறிக்கையில் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். இதெல்லாம் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இடம்பெற வேண்டும். These are all the contents of prospectus. Okay students, thank you.